ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆட்டோகேடில் ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் டூலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரிம் அப்படிங்கிற டூல் வந்து எங்கே இருக்குது, நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ட்ரிம் அப்படிங்கிற டூல் பார்த்தீங்கன்னா, ஆட்டோகேடை ஓப்பன் பண்ணதும் லெஃப்ட் சைடு மாடிஃபையில் நமக்கு ட்ரிம்முனே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஃபில்லட்டுக்கு மேலே நமக்கு ட்ரிம்முனே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அந்த ட்ரிம்மை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எதை வந்து நம்ம அதாவது எந்த லைனையோ இல்லை சர்க்கிளையோ நம்ம எதை வந்து டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற அது பக்கத்தில் கர்சரை கொண்டு போனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹைட் ஆகி காட்டும். அதாவது ஒரு கிராசிங் பாயிண்ட்லேருந்து இன்னொரு கிராசிங் பாயிண்ட் வரை நமக்கு ஹைட் பண்ணி காட்டும். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரிம் டூலு. ஸோ இப்போ இந்த லைனை ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா இதை கொடுத்து நம்ம லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லைன் ட்ரிம் ஆயிரும். இப்போது அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோம்னா இதுவும் ட்ரிம் ஆயிரும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சர்க்கிளில் நம்ம வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா அதே கர்சரை கொண்டு போய்ட்டு நம்ம லெஃப்ட்டுக்குள்ளே கொடுத்தோம்னா ட்ரிம் ஆயிரும். இப்போ நம்ம டோட்டலாக நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் கிளிக் கொடுத்து கண்டினியூவாக ஒரு லைன் ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ட்ரிம் ஆயிரும். இப்படி தான் வந்து இந்த ட்ரிம் டூல் யூஸ் பண்ணுறது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம இதிலேயே வந்து எக்ஸ்டெண்ட் டூல் எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸ்டெண்ட் டூல் வேறு எங்கேயும் இல்லை. அந்த நம்ம ட்ரிம் டூல் எடுத்த இடத்துலையே நமக்கு ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணால் செகண்டாக வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் இருக்கும். அதாவது எக்ஸ்டெண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரிம் எப்படி வந்து ஒரு கோட்டை வந்து டெலீட் பண்ணுறோமோ இது வந்து ஒரு கோட்டை வந்து உருவாக்கும். அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வரையும் கோட்டை உருவாக்கும். இதுதான் அந்த எக்ஸ்டெண்டு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்டெண்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த பவுண்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணி இது வந்து இந்த லைன் வந்து நமக்கு இந்த லைன்லேருந்து இது வரை எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் லைனை ட்ரிம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த லைனை ட்ரிம் பண்ணிட்டோம். அதாவது ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த லைனுக்கு வந்து எண்டே இல்லை. இப்போ இந்த லைனு எண்டு வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு இப்போ இங்கே வச்சோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்டெண்ட் அங்கே கிடச்சிரும். இப்படி தான் இந்த எக்ஸ்டெண்ட் அண்ட் ட்ரிம் டூல் யூஸ் பண்ணணும். இப்போ இன்கேஸ் இதை வந்து வெளியில் அவுட்டில் கொண்டு போனோம்னா இந்த சர்க்கிளுக்கு வெளியில் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னா எங்கேயுமே பவுண்ட்ரி இல்லை. பவுண்ட்ரி மீன்ஸ் எங்கேயுமே பார்டர் இல்லை. இன்கேஸ் இங்கே ஒரு சர்க்கிள் ஏதோ இருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் இந்த எக்ஸ்டெண்ட் டூல் யூஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் டூல் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.